அருட்பெரும் ஜோதி நோட் பண்ணிக்கங்க. வரும் 30ஆம் தேதி மார்ச் 30 சோமவார பிரதோஷம் 6/6 நெல்லிக்கனியை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு தீபம் போட்டால் 100% நல்லது நடக்கும். இது சூட்சமமாக சிவனடியார்கள் தங்கள் செல்வ பிரச்சனைகளுக்கு இல்லத்தில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இதை முழுசாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அண்ணாமலைன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் தினமும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. வரும் திங்கட்கிழமை தெய்வீகமான சோமவார பிரதோஷம். பிரதோஷம்னாவே விரதம் இருந்தாவே சிவனருளால் சிக்கல்கள் சரியாகும். அதுவும் சிவனுக்குரிய சந்திரனாலான சோமவார தினத்தில் யார் ஒருவர் விரதம் இருந்து சிவனின் அருள் வேண்டும், நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வுகள் வேண்டும் என்று வேண்டுகிறார்களோ தீர்வுகள் 100% கிடைக்கும். என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்கக்கூடிய நிறையா பேர்த்துக்கு இந்த பரிகாரத்தை நான் சொல்லியிருக்கேன். 100% முன்னேற்றம் கிடச்சிருக்கு. சமீபத்தில் மலேசியாவிலிருந்து ஒரு குடும்பமே ஃபோன் பண்ணி, குருஜி நீங்கள் சொன்ன இந்த பரிகாரம் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சுனாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய ஆம்லா பெரிய நெல்லிக்காயை வாங்கிக்கங்க. வரும் திங்கட்கிழமை முதல்ல காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு கை நிறைய பச்சரிசியை எடுத்து 8 முறை வலதுபுறமாக 8 முறை இடதுபுறமாக தலையை சுற்றி கிழக்கு திசையில் அண்ணாமலையாரை நினச்சி தூவி விட்டுட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் சிவசிவ ஓம் என்ன மந்திரங்க? ஓம் சிவசிவ ஓம். இந்த மந்திரத்தையே மூச்சாய் பேச்சாய் பார்வையாய் எண்ணமாய் செயலாய் முழு நாளும் வச்சுக்கோங்க. சரியாக 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் சின்னதாக மஞ்சளில் பிள்ளையாரும் சின்னதாக ஒரு சிவலிங்கத்தையும் பிடிச்சு அதற்கு முன்னாடி ஒரு தட்டில் வெற்றிலையை பரப்பி 6 வெற்றிலையை பரப்பி நெல்லிக்கனியை கட் பண்ணால் உள்ள விதை இருக்கும். விதையை எடுத்துட்டு நெய் ஊற்றி திரி போட்டு 12 விளக்கு 12 நட்சத்திரம் உங்கள் வீட்டில் எல்லா நட்சத்திரம் கலந்துருக்கும். அதில் 12 விளக்கு போட்டு அந்த லிங்கத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஓம் சிவசிவ ஓம் 51 முறை, ஓம் நம சிவாய 51 முறை, ஓம் சிவாய நம 51 முறை. இந்த 3 மந்திரங்களையும் 51 முறை படித்துவிட்டு சொல்லிவிட்டு ஜபம் செய்துவிட்டு சிவபுராணம் ஒரு முறை முடிந்தால் படியுங்கள். அதற்கப்புறம் மனமாற உங்கள் வேண்டுதலை வேண்டிட்டு அந்த நெல்லிக்கனியை உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் 3 முறை வலதுபுறமாக இடதுபுறமாக சுற்றி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூமுக்கும் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க. தீபம் முழுசாக எரிஞ்சு அந்த நெல்லிக்காய் கருகி இதாகிடும். அது ஆகும்போதே நெல்லிக்கனி அப்படிங்கிறது அஷ்டலட்சுமியின் சூட்சம பொருள். அதைய தீபம் ஏற்றுவதன் மூலமாக அஷ்டலட்சுமியின் அருளும் சிவபகவானால் கிடைக்கும். எரிஞ்ச நெல்லிக்கனியெல்லாம் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுட்டு வெளியே போகும்போது ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. அந்த பிள்ளையார் சிவலிங்க மஞ்சளை கரைச்சது எல்லாம் நல்லா கரைச்சி உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். முக்கியமாக துளசி செடி, வீட்டு நிலவு, உங்களோட பூஜை அறையும் கல்லாப்பெட்டியும் அதுக்கப்புறம் நெற்றி முழுவதும் வைத்துக்கொண்டு எளிய உணவுகளை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம். முடிச்சுட்டு அன்றைய தினத்தில் ரெகுலராக படுக்கிற பெட்டில் பாயில் படுக்காமல் வேறு ஒரு இடத்துல தரையில் படுத்து உறங்குங்கள். கண்கூடாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வருவதை நீங்கள் பார்க்க முடியும். மிஸ் பண்ணாதீங்க. மெயினாக இதை செய்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை சரியாகும், செல்வத்தடை சரியாகும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு கூட முன்னேற்றங்கள் கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்கள், நல்லது நடக்கும். வாழ்க. வரும் பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருது. அன்றைய தினத்தில் சிறப்பு தெய்வீக பங்குனி உத்திர பூஜையும் அதோடு சேர்ந்து சிறப்பு சத்யநாராயண பூஜையும் நான் செய்ய இருக்கின்றேன். உங்கள் பேரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க. திருச்செந்தூர் முருகனின் சத்து சம்கார மேடையை உங்கள் வில்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம். ஏப்ரல் 5ஆம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்களும் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்கலாம். பயிற்சி வகுப்பிலும் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 12 பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒரு ஒண்டர்ஃபுல்லான பயிற்சி வகுப்பு
வியாபாரத்தில் கடனை சரி செய்ய, வியாபாரத்தில் பணத்தடையை சரி செய்ய, வியாபாரத்தில் செல்வத்தை குவிக்க, வியாபாரத்தில் பெரிய வெற்றி பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏப்ரல் 12 சென்னையில் என்னை வந்து சந்திங்க. 100% உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க.